ஷியாமி அனியாசியோ, வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஒன்ஸ் அகெயின். நான் உங்கள் எல்லாரும் வாங்க நம்ம ட்ரிங்க்ல எல்லாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தயாங் எஃப்எஃப் மை சீக்ரெட் எனிமி பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க பார்த்துட்டு இருந்துங்கப்பா. இப்போ இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹிட்ஸை பே பண்ணிக்கோங்கடா. உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் விருப்பம்ப்பா. நான் உங்களை ஃபஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஜிம்குள்ள எல்லாம் ஸ்டார்ட் பண்ணா. தயாங் ஃபோன் கட் பண்ண உடனே ஜேஹோப் உங்களையும் மேகாவையும் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டுடுறாரு. விட்டுட்டு கொஞ்சம் கூட லேட் பண்ணாமல் நேராக ஸ்டேஷனுக்கு தான் வராரு. ஆனால் தயாங் அங்கே இல்லை. அப்போது ஜேஹோப் அங்கே இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட, அண்ணா ஏசிபி சார் எங்கே போயிருக்காரு? அவர் இவ்வளோ நேரம் இங்கே தான் தம்பி இருந்தார். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் ஒரு ஏதோ ஃபோன் வந்துச்சு. என்ன நினச்சாருன்னு தெரியல. உடனே கணேசனை கூப்பிட்டுட்டு கிளம்பிட்டாரு. ஏன் தம்பி தனியாவா போயிருக்காரு? நாங்கள் கேட்டோம் நாங்களும் வரட்டுமான்னு. ஆனால் சார் தான் இல்லைன்னா நார்மல் ரவுண்ட்ஸ் தான் போகிறோம், நீங்கள் பாருங்கள் நாங்கள் ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டு கணேசனை மட்டும் கூட்டிகிட்டு போனார். தம்பி ஏதாவது பிரச்சனைங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நீங்கள் பாருங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொன்ன அந்த லொக்கேஷனுக்கு போகிறாரு. போய் சுற்றி பார்க்குறாரு. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஓரமாக ஒரு க்ரௌடாக இருக்குது. ஜேஹோப் நேராக அங்கே போகிறாரு. போகிற வழியெல்லாம் காரோட ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் செதறி கிடக்குது. அதுவும் எரிஞ்ச நிலமையில் அவர் கன்ஃபியூஸ்டாக அந்த இடத்த பார்த்துக்கிட்டே அந்த கூட்டத்துக்குள்ளே போகிறாரு. அப்போது யோன்சன் சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். என்னாச்சு? என்ன இங்கே ஒரே கூட்டம்? என்ன காரு எரிஞ்சு போய் கிடக்கு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அவரும் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. சார் இப்போ எங்கே இருக்காரு? ஹாஸ்பிட்டலில் சார். என்னாச்சு? தெரியல சார், ஆனால் இங்கே கால் வந்துச்சு, நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் சார், நாங்கள் வரக்கூட இங்கே யாருமே இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜேஹோப்பும் உடனே அவர் சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு நேராக போகிறாரு. அவர் ரிசப்ஷனில் கேஷுவாலிட்டி எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு நேராக கேஷுவாலிட்டிக்கு தான் போகிறாரு. அங்கே போகக்குள்ள கேஷுவாலிட்டிக்கு வெளியில் சேரில் உட்காந்துருக்காரு. ஜேஹோப் தேங்க பார்க்குறாரு. சார். ஜேஹோப் சார் உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல சார்? என்னாச்சு சார் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பதட்டத்திலே கேட்குறாரு. தயாங்க்கு புரியுது. ஜேஹோப் ரிலாக்ஸ், எனக்கு எதுவும் கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேன். என்னாச்சு சார்? அங்கே ஒரு காரு வெடிச்சு செதறி கிடந்துச்சு சார். யார் அந்த காரில் இருந்தா? யாருக்கு என்னாச்சு சார்? என்ன நடந்துச்சு ப்ளீஸ் சொல்லுங்க சார். ஜேஹோப் ரிலாக்ஸ், இங்கே வச்சு எதுவும் பேச முடியாது, வா அப்படின்னு சொல்லி ஒரு தனியாக ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஜேஹோப் சார் யாமினி கிடச்சிட்டாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? கிடச்சிட்டாங்களா? ஆமாம். அப்போது அந்த காரில் இருந்தது யாமினி தான். அவங்களுக்கு என்னாச்சு சார்? பயப்படாத, கார் பிளாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் உங்களை சேவ் பண்ணிட்டேன். வெடித்தது வெறும் கார் மட்டும்தான், யாமினிக்கு தான் ஆகலை. அப்போது கேஷுவாலிட்டியில் இருக்கிறது யாரு சார்? கணேசன் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சா? இல்லை அப்போல்லாம் எதுவும் இல்லை ஜேஹோப், அவருக்கு லேசாக தலையில் தான் அடிபட்டிருந்தது, மற்றபடி எதுவும் பிரச்சனை இல்லை, அதுவும் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணியாச்சு. அப்போ கேஷுவாலிட்டியில் இருக்கிறது யார் சார்? அது யாமினி தான் சார். பட் நீங்கள் தான் சேவ் பண்ணிட்டீங்களே, அப்புறம் என்னாச்சு சார்? ஜேஹோப் நான் யாமினியை ரிசீவ் பண்ணக்குள்ளேயே அவங்க அன்கான்ஷியஸில் தான் இருந்தாங்க. பட் எனக்கு எதுவும் புரியல சார், கொஞ்சம் தெளிவாக சொல்கிறீங்களா? சொல்கிறேன். நானும் கணேசன் அண்ணனும் எப்பயும் போல் ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு ஸ்டேஷனுக்கு கிளம்பலான்ட்டு இருந்தோம். அப்போது தூரத்தில் ஒரு கார் தனியாக நின்றுட்டு இருக்கிறத பார்த்தோம். கணேசன் சார் சொல்லுங்கள் சார். அங்கே இப்போ கார் நிற்கிற மாதிரி இல்லை, அது
அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணேசன் அந்த போலீஸ் ஆஃபீஸரும் அந்த பார்க்குறாரு. ஆமாம் சார், கார் தான் நிற்கிது. எந்த நேரத்துலையா அப்படின்னு சொல்லி தேயாங் வாட்சை பார்க்குறாரு. அது இங்கே எதுக்கு நிற்கணும்? ஏதாச்சும் உதவுறதுக்காக நிறுத்தியிருப்பாங்க சார். இல்லைன்னா கார் ஆஃப்ல இருக்கே, ரெஸ்ட் ரூம் போகிறவங்க காரை ஆஃப் பண்ணிட்டா போவாங்க. ஏதோ தப்பா இருக்கு, வாங்க என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் கிட்ட போறாங்க. கார் உள்ள இருந்து கார் கிட்ட போய் காரை தட்டி பார்க்குறாங்க. உள்ளேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. சார், காரில் யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல சார். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கார் டோரை ஓப்பன் பண்ணி ட்ரை பண்றாங்க, ஆனால் முடியல. அப்போ அந்த டைம் ஏதோ ஒரு பொண்ணு மினுங்குற மாதிரி சத்தம் கேட்குது தயாங்க்கு. ஹலோ, உள்ள யாராவது இருக்கீங்களா? டோர் ஓப்பன் பண்ணுங்க, ஹலோ அப்படின்னு சொல்லி தயாங் டோரை தட்டுறாரு. பட் உள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. தயாங் கீழே பார்க்குறாரு. ஒரு கல் இருக்கு. அதை எடுத்து காரோட கிளாஸை உடைக்கிறாரு. உடைச்சு பார்த்தா உள்ள ஒரு பொண்ணு ஆஃப் நேக்கடா இருக்கா. தயாங் டோரை ஓப்பன் பண்ணி பக்கத்தில் இருக்கிற கிளாத்ஸ் எடுத்து அந்த பொண்ணை கவர் பண்ணுறாரு. இப்போ வரைக்கும் தயாங் அந்த பொண்ணோட ஃபேஸை பார்க்கவே இல்லை. தன்னோட மொபைல் ஃபோன் ஃப்ளாஷ் அடித்து அந்த பொண்ணு யாருன்னு பார்க்குறாரு. தயாங் ஷாக்கிங்லே, யாமினி எங்கேயா? யாமினி, ஹலோ யாமினி, இங்கே பாரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை எழுப்ப ட்ரை பண்ணுறாரு. பட் ஆனால் அந்த பொண்ணுக்கிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. சரின்னு சொல்லி தயாங் அவரோட ஷோல்டரில் அந்த பொண்ணை தூக்கிக்கிறாரு. தூக்கிட்டு ஜீப் கிட்ட ஒரு 10 ஸ்டெப் நடந்திருப்பாரு. அப்போது அந்த கார் வெடிச்சு சதுருது. இதை பார்த்ததுமே தயாங் ஒரு மாதிரி ஷாக்கடா நிக்கிறாரு. அந்த வெடிச்ச கார்ல இருந்து ஒரு சின்ன பீஸ் வந்து அந்த போலீஸ் டிரைவர் இருக்கார்ல, அவரோட நெத்தியில வந்து அடிச்சிருக்கும். அடிச்சு ரத்தம் வருது. தயாங் தான் அந்த பொண்ணு ஜீப்ல படுக்க வச்சுட்டு, அண்ணா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை தம்பி, வாங்க நம்ம சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போகலாம். இது ரத்தம் வருது, ஒன்றும் இல்லைன்னு சொல்றீங்க, நீங்க உட்காருங்க நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் தான் அவங்க 2 பேருமே கூட்டிட்டு அங்க பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போயிருப்பாரு. அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இந்த பொண்ணை கேஷுவாலிட்டியில அட்மிட் பண்றாரு. அங்க டாக்டர்ஸ் எல்லாமே உள்ளேயும் வெளியும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. தயாங் தான் கேஷுவாலிட்டிக்கு வெளியில சேர்ல உட்காந்துருக்காரு. இது எல்லாமே ஜேஹோப் கிட்ட சொல்லி முடிக்கிறாரு. ஜேஹோப் ஷாக்கிங்கா தயாங்க பார்த்து, சார், ஒருவேளை இதோட மோட்டிவ் அபியூஸ் பண்றதுக்காக கடத்திருக்கலாம்ல. ஜேஹோ, அந்த பொண்ணு 3 டேஸா அவங்க கஸ்டடியில் வச்சிருக்காங்க, ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒத்துக்கலாம். அபியூஸ்க்காக மோட்டிவேஷன் அபியூஸ் மட்டுமே இருந்துச்சுன்னா அந்த பொண்ணோட உடம்புல ஈவன் சிங்கிள் ஃபிங்கர் பிரிண்ட் கூட கிடையாது. அண்ட் அந்த பொண்ணு ஃபிசிக்கலி எந்த அபியூஸும் பண்ணலை. வேற ஏதோ இதுல இருக்கு. ஒருவேளை ஆர்கன்ஸ் திருட்டுக்காக கடத்திருக்கலாமா சார்? மேபி இருக்கலாம். பட் அது என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியல. வேற ஏதோ இருக்கு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. தெரியாமலே போகும். சரி, அதை விடு. அவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. அப்புறம் அந்த பொண்ணோட கண்டிஷன் என்னங்கிறத அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இரு. ஓகே சார். அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த காரை ரொம்ப டீட்டெயில்டாக டீப்பாக எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லு. மேபி நமக்கு யூஸ் ஆகுற மாதிரி ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடைக்கலாம். அண்ட் அது எல்லாத்தையுமே சீக்ரெட்டாகவே வச்சுக்க சொல்லு. ஓகே சார். அப்புறம் அவங்களே நம்பிட்டு இருக்காம நீயும் கொஞ்சம் போய் பாரு இங்கே என்ன நடக்குதுன்னு. ஏதாச்சும் டிஃப்ரெண்டா இல்லை சின்ன க்ளூ கிடைச்சா கூட உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். புரிஞ்சுதா? ஓகே சார், கண்டிப்பா. ஆமா, நீ அவுட்டிங் போயிருக்கன்னு சொன்ன,
என்னையா டக்குன்னு வந்து இப்படி நிக்கிற? இல்ல சார், நீங்க எங்க இருக்குன்னு கேட்டுட்டு டக்குன்னு ஃபோன் வச்சதும் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதான் அவங்கள சேஃபா வீட்டுல விட்டுட்டு உடனே கிளம்பி வந்துட்டேன். ஆமா, உன் தங்கச்சி என்னைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு வர போற? அது நாளைக்கு சார். சொல்லிட்டியா? அதெல்லாம் சொல்லிட்டேன் சார். அவ அவ பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டா. அதெல்லாம் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டா சார். இவ்வளவு நேரம் 2 பேரும் நடந்துகிட்டே தான் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ ஜேஹோப் இப்படி சொன்னதும் தயாங் தான் அப்படியே நிக்கிறாரு. ஜேஹோப் தயாங் மேலே வந்து மோதுறாரு. என்னாச்சு சார்? தயாங் ஸ்லோவா திரும்பி ஜேஹோப் ஃபேஸ தான் பாக்குறாரு. ஒரு மாதிரி டவுட்டா. சார், என்ன எந்த விஷயத்துல வேணாலும் சந்தேகப்படுங்க, ஆனா இந்த விஷயத்துல எல்லாம் சந்தேகப்படாதீங்க சார். ஓஹோ, இதுல இருக்கிற ரிஸ்க் எல்லாத்தையும் உன் தங்கச்சிட்ட சொன்னியா? ஜேஹோப் தயாங்க பார்த்து முழிச்சுக்கிட்டு ஒரு கல் பண்றாரு. அவ பாத்துக்கணும்னு சொன்னதுக்கே என்ன பறந்து பறந்து அடிச்சா. இதுல இருக்கிற ரிஸ்க சொன்னு என்னை குத்தி கொலையே பண்ணிடுவா. ஹலோ ஜேஹோப். சார் சார், என்ன ரிஸ்க் எல்லாத்தையும் சொன்னியா இல்லையா? அதெல்லாம் தெளிவா தெளிவா உட்கார வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சார். அதெல்லாம் அவனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அதெல்லாம் அவ பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டா. ஓ, இதெல்லாத்தையும் சொல்லியும் ஒத்துக்கிட்டாலே என்ன? சார், என்ன நினைச்சீங்க? என் தங்கச்சி என்ன மாதிரிலாம் இல்ல, ரொம்ப தைரியமான பொண்ணு சார். ஓ சரி, அப்போ சரி, மார்னிங் தங்கச்சி வீட்டுக்கு கூட்டு வா, பார்க்கலாம். ஓ ஓகே சார். சரியா, இங்க இருக்கியா இல்ல வீட்டுக்கு கிளம்புறியா? நான் இருக்கேன் சார். அவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் நீங்க சொன்ன வேலையெல்லாம் செய்யணும்ல சார். ஓ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை, நான் லேட்டா கூட போய்க்கிறேன். சரி ஓகே, சொன்ன வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போய் சேரு. அப்புறம் நான் ரவுண்ட்ஸ் கிளம்பவா? ஓகே சார், நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஸோ அப்படியே அந்த நைட் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஒரு 5 o'clock இருக்கும். அப்பதான் ஜேகே கிளாக்க பாக்குறாரு. அஷிஷோ, 5 ஆயிடுச்சா? மேகாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், என்ன கொன்றுவா. சரி ஜெஹோப், முடிச்ச வரைக்கும் இருக்கட்டும், நிச்சயத்தை அப்புறமா வந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவரு வீட்டுக்கு தான் கிளம்புறாரு. அண்ணா, நீங்க சொன்னது எல்லாத்தையும் முடிச்சிருங்க, கொஞ்சம் பாத்துக்கோங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரிங்க தம்பி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமா கிளம்புறாரு. இப்போ ஒரு 6:30 போல ஜேஹோப்பும் வீட்டுக்கு வந்திருப்பாரு. இப்போ வந்தோடனே ஜேஹோப் தைரியமா இரு அப்படின்னு சொல்லிட்டு காலிங் பெல் பிரஸ் பண்றாரு. மேகா தான் கிச்சன்ல நின்று குக் பண்ணிட்டு இருப்பா. அந்த சிறும மட்டும் தான் வந்திருப்பான். கண்ட நேரத்துல எங்கேயாவது போயிட்டு நேரங்கட்ட நேரத்துல வந்து காலிங் பெல் பிரஸ் பண்ண நாங்க போய் ஓபன் பண்ணுமா? முடியாது, வெளியவே கடக்கட்டும் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித கடுப்பிலேயே அவ காஃபி தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா. அண்ட் அகைன் ஜேஹோப் காலிங் பெல் தான் பிரஸ் பண்றாரு. என்னவா இவனுக்கு சும்மா நொயின்னு இவனு அப்படின்னு சொல்லி கையில ஒரு கத்தி எடுத்துட்டு அப்படியே போய் டோர் ஓபன் பண்றா. ஜேஹோப் தான் குட் மார்னிங் கையில கத்தியோட முறைச்சுக்கிட்டு ஜேகோப்ப பார்த்துட்டு நிக்கிறா. என்னடி காலையில இப்படி கத்தியோட நிக்கிற? கொல்லாம விட்டேன்னு சந்தோஷப்படு. எப்படா போன? அது கொஞ்சம் வேலைமா. என்ன வேலை? அப்படி என்ன வேலை? எப்ப பாரு 24 நேரமும் வேலை வேலை வேலை. வீட்டுல ஒருத்தி இருக்கான்னு கொஞ்சமாச்சும் ஞாபகம் இருக்கா அவனுக்கு? ஜேஹோப் டக்குன்னு வந்து மேகுவை ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ மேகுதான் கையில வச்சு இந்த கத்திய கீழே போட்டுடுறா. அப்பாடா, ஆஃப் ஆயிட்டா. மேகு, நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? அது என்னோட ஹையர் ஆபீசரோட ஆர்டர். அவரோட ஆர்டருக்கு நான் கட்டுப்பட்டு தானே ஆகணும். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறதே உனக்காகவும் நம்ம குழந்தைங்களுக்காகவும் தானேம்மா.
காலையில இந்த கோவப்பட்டா என் பொண்டாட்டியோட ஹெல்த் என்ன ஆகுறது சொல்லு. சாரி சொல்லும். சரியா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, ரொம்ப பசிக்குதுமா, ஏதாச்சும் சமைச்சு கொடுக்குறியா? நெகிழ்ந்து எதுவும் சாப்பிடுறியா? ஜேகோ ரொம்ப கியூட்டா ஹெட் நோட் பண்றாரு. சரி, நீ ஃபர்ஸ்ட் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். லவ் யூ அப்படின்னு சொல்லி சீக்ஸ்ல ஒரு கிஸ் பண்ணிட்டு ரூம் ஓடிடுறாரு. மேகதான் அவ சீக்ஸ் எல்லாம் பிங்க் ஆயிடுச்சு. ஏதாவது பண்ணி மயக்கிறான். அவளும் இப்போ நேரா கிச்சனுக்கு போறா. அப்போ ஜேகப் தான் ரூம்ல இருந்துகிட்டே, மேகு வாய் எழுந்துட்டாளா? இல்ல, நான் எழுப்புறேன், நீ முதல்ல போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஜேகப் ஃப்ரெஷ் அப் ஆக போயிட்டாரு. மேகுதான் கையில ஒரு காஃபி கப்போட உங்க ரூமுக்கு தான் வந்து பாக்குறாங்க. நீங்க கியூட்டா பேபி மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. இவளுக்கு 22 வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? குழந்தை மாதிரி இருக்கா இன்னும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பெட்ல போய் உங்க பக்கத்துல உட்கார்றா. வயன் 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 எந்திரிமா, விடிஞ்சிருச்சு. இன்னும் 10 minutes மேகு அப்படின்னு சொல்லி அவளோட லேப்ல ஹக் பண்ணி படுத்துக்கிறா. வயன், உங்க அண்ணனே வந்துட்டான், அவன்கிட்ட ஏதோ பேசணுமா. சீக்கிரம் எந்திரி வயன். 5 minutes. No way, wake up. 2 minutes. எந்திரி அப்படின்னு சொல்லி பிடிச்சி உட்கார வைக்கிறா. என்னடி உனக்கு பிரச்சனை? ஏன்டி காலையில வந்து உயிரை வாங்குற? வயன், உங்க அண்ணன் வந்துட்டு ஏதோ சீரியஸா பேசணுமா, இந்த அப்படி அப்படின்னு சொல்லி காஃபி கப்ப கையில கொடுக்குறா. என்ன பேசணுமா? எனக்கு தெரியாது, நீயாச்சும் உங்க அண்ணனாச்சு. காஃபி குடிச்சிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சொல்லிக்கிட்டு சீக்கிரமா வெளியே வந்துருமா, ஓகேவா? வெளில எங்க போறோமா தெரியல, ஆனா இப்படிதான் சொன்னாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஃபி குடிக்கிற. மிகு பரபர ரொம்ப தெரியிட்ட போல. என்ன சமையல்ல? ஏன் இப்படி சொல்ற? காஃபி ரொம்ப டேஸ்டா இருக்கு. சரி, சீக்கிரம் குளிச்சுட்டு வா, டிஃபன் சாப்பிடலாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த காஃபிய ரசிச்சு குடிச்சிட்டு இருக்கீங்க. மேகு உங்களை பார்த்து ஸ்மெல் பண்ணிக்கிட்டே நிறைய கிச்சனுக்கு போயிடுறா. அப்படியே ஃபியூ மினிட்ஸ் ஸ்கிப் ஆகுது. நீங்களும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வெளில வரீங்க. ஜேகப்பும் உட்காந்து டைனிங் டேபிள்ல உட்காந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. நீங்க தான் ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு இப்போ ரூமோட டோரை தான் லைட்டா ஓபன் பண்ணி பாக்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா ஜேகப் உட்காந்து டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்படியே கொஞ்சமா உங்க ஹெட்டை திருப்பி வால்ல இருக்கிற கிளாக்க பாக்குறீங்க. டைம் பார்த்தா 9 o'clock ஆகுது. போச்சு. ஐயோ, இவன் வேற அட்வைஸ் பண்ணுவானே. அட்வைஸ் பண்ணா கூட பரவாயில்ல, மூச்சு கட்டிட்டு கத்தும். கொஞ்சம் சீக்கிரமா எழுந்திருக்கலாம். என்ன பண்ணலாம்? வயன், எழுந்தியா இல்லையா அப்படின்னு ஒரு சத்தம். வந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் டோரை ஓபன் பண்ணிட்டு அப்படியே ஸ்லோவா நடந்து வரீங்க. டைனிங் டேபிள் கிட்டதான் வர உங்களையே ஜேகோ பிரிச்சு பார்த்துட்டு இருக்காரு. நீங்களும் அவரை பார்த்து ஆக்கோட ஒரு ஸ்மெல் பண்ணிக்கிட்டே குட் மார்னிங் தான் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காடுறீங்க. மேகோ, சாப்பாடு எடுத்து வை. பரவாயில்ல, நானே எடுத்து சாப்பிடுறேன். பரவாயில்ல மேகோ, நீ உட்காரு, நம்ம சேர்ந்து சாப்பிடலாம். இங்க மேகுதான் உங்களை பார்த்து சிரிக்கிறா. இங்க ஜேகப் தான், நீ ஃபர்ஸ்ட் உட்காந்து சாப்பிடு, அவ அப்புறம் சாப்பிட்டப்பா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கப்பிச்சு பின் வாயை மூடிக்கிட்டு உங்களோட ஃபுட்டை தான் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா ஜேகப் கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. உங்களுக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்கா தான் இருக்கு. என்னடா இது, நம்ம இவ்வளவு லேட்டா வந்ததுக்கு திட்டி இருப்பானே, இன்னும் அமைதியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க ஹெட்டப் பண்ணி ஜேகப்ப பாக்குறீங்க. பார்த்தா ஸ்டில் அவர் உங்களையே தான் பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்களும் பாக்குறீங்க, பட் உங்களுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. நீங்க ஜேகப்ப பார்த்து, இங்க பாருடா, உனக்கு திட்டணும்னா திட்டிடு, தயவுசெய்து இப்பெல்லாம் முறைக்காத. உனக்கு எத்தனை வாட்டியும் சொல்றது,
சீக்கிரமா எந்திரின்னு உன்ன 5 மணிக்கே வாடி எந்திரிக்க சொன்னேன் நானு. அட்லீஸ்ட் ஒரு 7 மணிக்காவது எந்திரிக்கிறது இல்ல. வயன், நீ பொம்பளை பிள்ளை வயன், இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்க. இதே நீ கல்யாணம் பண்ணிட்டு உன் புருஷன் வீட்டுக்கு போயும் இதே பண்ணு நல்லா. ஜெய்ஹோப் அடுத்த வார்த்தை பேசல, டக்குன்னு ஹெட் டவுன் பண்ணிட்டு அவர் பிளேட்டை பார்த்து சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. பிகாஸ் ஜெய்ஹோப் இந்த வார்த்தையை சொன்னதுமே நீங்க ஜெய்ஹோப்பை பார்த்து முறைச்சிருப்பீங்க. அதனாலதான் அவர் வாய் மூடிட்டு அவர் ஃபுட்டை சாப்பிட்டுட்டு இருக்காரு. நீங்களும் ஜெய்ஹோப்பும் ஒரு வழியா ஃபுட் சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க. இப்போ நீங்க ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு உங்க ரூமுக்கு தான் அகைன் போலான்ட்டு போறீங்க. அப்போ ஜெய்ஹோப் தான், வயன் 1 நிமிஷம், என்ன என்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? பையனை சொல்லியிருந்தேன்ல, இங்க ஏசிபி சாரோட பையனை பாத்துக்கணும்னு சொல்லி. ஆமா, அதுக்கு இன்னைக்கு நம்ம அவங்க வீட்டுக்கு போறோம். போய் ஜஸ்ட் உன்னை பத்தின இன்ட்ரோ கொடுத்துட்டு நீ அந்த வீட்டுக்கு செட் ஆவியா இல்ல அந்த பையனை நல்லா பாத்துப்பியான்னு சார் பார்த்து முடிவு பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நீ அங்க போற மாதிரி இருக்கும். ஓ, உங்க சார் என்ன ஓகே பண்ணணும்? ஹலோ, நான் டிசைட் பண்ணு மேன், அங்க போய் வேலை பார்க்கணுமா வேணாமான்னு. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ, இங்க பேசுற மாதிரி அங்க போய் இவ்வளவு ஆட்டிடியூட்லாம் காமிக்காத. சாரு ரொம்ப கோக்காரு, அப்புறம் அடிச்சுட்டாருன்னா எது இந்த ஒயின் மேல உங்க ஏசிபி கைய வச்சிருவானா அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்கோப்பை பத்தி நக்கலா சிரிக்கிறீங்க. ஜெய்கோப்பும் உன் மேல உன்னது கைய வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டே, சரி வயன், நம்ம எதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், நீ வா நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களை கூப்பிடுறாரு. நீங்களும் 1 நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்க பர்சன் போனை தான் எடுத்துட்டு வர்றீங்க. அப்படியே இப்போ ஜெய்கோப் நீங்க 2 பேருமே தேங்க வீட்டு முன்னாடி தான் நிக்கிறீங்க. பரவாயில்லடா, ஏசிபின்னு சொன்ன இவ்வளோ பெரிய வீடா கட்டி வச்சிருக்கோம். என்ன லஞ்சம் கொஞ்சம் ஏதாவது வாங்குறானா என்ன? அடிச்சு வாய உடைச்சிருவேன். எங்க ஏசிபி சார் அப்பெல்லாம் இல்ல, ரொம்ப நல்லவர். ஆக்சுவலி அவரு பெரிய பணக்கார வீட்டு பையன் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஷாக்கிங்கா ஜெய்கோப்பை பாக்குறீங்க. உங்க வீட்டுல எல்லாருமே பரம்பரையா பிசினஸ் பண்றவங்க. ஒரு மந்த்துக்கே எவ்வளவு ப்ராஃபிட் வரும் தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் எதுக்குடா இந்த வேலையில இருக்காரு? ஆக்சுவலி அவருக்கு அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது. போலீஸ் வேலை அவரோட பேஷன், அதனாலதான் அவருக்கு ரொம்ப பிடிச்ச வேலை, அதனாலதான் இங்க இருக்காரு. இதனால சாருக்கும் சாரோட அப்பாவுக்கும் பயங்கர சண்டைலாம் வந்திருக்கு. இப்போ வரைக்கும் சாரும் அவங்க அப்பாவும் சரியா பேசிக்க மாட்டாங்க தெரியுமா? ஓஹோ, சரி சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த இடத்த சுத்தி பார்த்துக்கிட்டே உள்ள வரீங்க. நீங்க ரொம்பவே ஆச்சரியமா எக்ஸைட்டடா அந்த வீட்டை நல்லா சுத்தி பாக்குறீங்க. உங்களை ஜெய்கோப்பும் பாக்குறாரு ஒரு ஸ்மைல் ஃபேஸோட. வயன், என்னடி வீடு ரொம்ப பிடிச்சிருச்சு போல உனக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்களும் ஜெய்கோப்பை திரும்பி இல்ல வீடு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். நல்லா இருக்குல்ல? ஆமா ஆமா. ஆனா சும்மா சொல்லக்கூடாது ஜெய்கோப், உங்க ஏசிபி சாருக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கு, வீட்டை ரொம்ப அழகா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தையும் பார்த்துக்கிட்டே அப்படியே உள்ள வரீங்க. இங்க அங்க வேலை பார்க்குற ஆன்டி தான். ஜெய்ஹோப் தம்பி, வாப்பா உள்ளவா, எங்க நின்னுட்ட? ஆமா, இது யாரு? இன்னும் இவ்வளவு காலையில வந்திருக்க? தம்பி எதுவும் சொல்லலையே. வரேம்மா, இவன் தங்கச்சி. ஓ அப்படியா, உள்ளவாமா. வரேன் ஆண்டி. வணக்கம் ஆண்டி. வணக்கம் வணக்கம். உள்ளவாமா. இதோ வரேன் ஆண்டி. என்னப்பா நீனு தங்கச்சி வரேன்னு சொல்லியிருந்தா நான் ஏதாவது சமைச்சாவது வச்சிருப்பேன். பரவாயில்ல ஆண்டி, நான் வீட்லயே சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். இருமா, நான் போய் ஜூஸ் அது போட்டுட்டு. ஐயோ ஆண்டி, அதுல எது வேணும், வா வா வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி உங்க உள்ள கூட்டிட்டு போய் சோஃபால தான் உட்கார வைக்கிறாங்க. நீங்களும் உட்காடுறீங்க. ஜெயலலிதா, என்னடா கவனிப்புலாம் பலமா இருக்கு, நான் இங்க ரெகுலர் கஸ்டமர் மாதிரி தான். ஆக்சுவலி இவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஓஹோ, ஆமா, அதான் கவனிப்பு பலமா இருக்கு. இது வந்து உனக்கான கவனிப்பு கிடையாது, என் தங்கச்சில, அதனால அந்த கவனிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீங்களும் ஜெய்கோப்பா பேசிட்டு இருக்கீங்க. அதுக்குள்ள இந்த ஆன்டி ஒரு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இந்த ஜூஸ் குடி. இல்ல பரவாயில்ல ஆன்டி. பரவாயில்ல குடிமா. ஆன்டி எனக்கு சாரிப்பா, நான் உன் தங்கச்சிக்கு மட்டும் தான் போட்டு எடுத்துட்டு வந்தேன், உனக்கு போடல. உனக்கு வேணுமா என்ன?
அப்படின்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. இங்க ஜேகப்க்கு தான் என்ன சொல்றதுன்னே தெரியல. அவருக்கு ஒரு மாதிரி அந்த இடத்துல ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கு. இங்க நீங்க தான் ஜேகப்ப பார்த்து சிரிக்கிறீங்க. ஐய மூடு அப்படின்னு சொல்றாரு. நீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸ நல்லா ரசிச்சு ரசிச்சு குடிக்கிறீங்க. என்ன விஷயம்ப்பா, இன்னும் காலையிலேயே வந்திருக்க தங்கச்சி கூட்டிட்டு? அது ஒண்ணும் இல்லம்மா, இது டேஜன் விஷயமா தான். என்னை பாத்துக்கிறதுக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். சார் தான் கூட்டிட்டு வர சொன்னாரு. ஓ அப்படியா, சரி 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 ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஆன்டி தான் உங்களை பாக்குறாங்க. நீங்க வீட்டையே நல்லா சுத்தி பாக்குறீங்க. இனிமே பாக்குற ஒண்ணு இல்ல ஆன்டி, வீடு ரொம்ப அழகா இருக்கு, அதான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அகைனும் சுத்தி தான் பாத்துட்டு இருக்கீங்க. ஆமாமா, இது எல்லாமே தயங் தம்பியோட செலெக்ஷன் தான். இது எல்லாமே அவர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்து வைப்பாரு. எந்த பொருள் அழகா இருந்தாலும் சரி முதல்ல வாங்கிடுவாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டாச்சும் அதை வாங்கிடுவாரு. இந்த பொருள் இருக்குல்லம்மா, இது தயங் தம்பி ஒரு தடவை வெளியூர் போகும்போது வாங்கிட்டு வந்தது. இது ஃபேமிலி ட்ரிப் போயிருந்தோம் அப்ப வாங்கிட்டு வந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பொருளையும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தான் கடுப்பா இருக்கு. ஐயோ என்ன இந்த பாட்டி விடாம வச்சு செய்யுதே, தெரியாதனமா சொல்லி தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இரிட்டேஷனோடயே நீங்க அப்படியே சுத்தி பாத்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்க ஐஸ் உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற வால்ல தொங்கிட்டு இருந்த ஒரு பெரிய ஃப்ரேம் கிட்ட தான் போகுது. நீங்க அந்த ஃப்ரேமையே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க பாக்குறத பார்த்ததும் அந்த அம்மா தான், வயன் ஆண்டி என்னம்மா அப்படி பாக்குற? இல்ல அந்த போட்டோல இருக்கிறவங்க யாரு? அதுவா, அது எங்க மீனு பாப்பா தான். யாரு? அது எங்க தயாங் சார் இருக்கார்ல, அவரோட வைஃப் தான் அவங்க. ஓ ஏம்மா அப்படி பாக்குற? இல்ல ரொம்ப அழகா இருக்காங்க. ஆமா ரொம்ப அழகா இருப்பா, ஆனா ரொம்ப அமைதி. அதே மாதிரி அன்பாவும் இருப்பா, எல்லார்கிட்டயும் ரொம்ப பணிவா நடந்துப்பா, ரொம்ப நல்ல பொண்ணு. ஓ ஆமா ஆண்டி, அவங்க எங்க போயிட்டாங்க? அவங்களே டீச்சர் பாத்துக்கலாம்ல. இதுக்கு என்கிட்ட பதில் இல்லம்மா. இன்னும் சொல்ல போனா அவ இருக்காளா என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஆன்டி ஐம் சாரி, நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிருங்க ஆன்டி. இங்க அந்த கீதாமா தான் வயனை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்றாங்க. பரவாயில்லம்மா, நீயும் ரொம்ப அழகா இருக்க அப்படிங்கிற மாதிரி உங்க சிக்ஸ்ல கையை வச்சு சொல்றாங்க. நீங்களும் உங்களை பார்த்து ஸ்மைல் பண்றீங்க. அப்போதான் கீதாமா சாப்பாடு ரெடியா அப்படின்னு ஒரு சத்தம் கொடுத்துக்கிட்டே தயாங் அப்ஸ்ட்ரெஸ்ல இருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருக்காரு. அப்பதான் உங்களையும் பாக்குறாரு. ஆனா நீங்க தயங்க பார்க்கவே இல்லை, நீங்க மீனுவோட போட்டோவை தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்ப தயங் தான் இறங்கிக்கிட்டே உங்களை பாக்குறாரு. கீதாமா யார் இது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இப்பதான் நீங்க திரும்பி தயங்க பாக்குறீங்க. உங்க ஐஸ் ரொம்ப வைட் ஆகுது. நீங்களா?